Hello friends, today we can discuss collision resolution in hashing. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா the method to solve the collision for two categories. இந்த collision resolution method யூஸ் பண்ணுறதுக்கு டூ மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து செப்பரேட் செயினிங், ஓப்பன் அட்ரஸிங். ஓப்பன் அட்ரஸிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. லீனியர் ப்ராப்பிங், குவாட்ரட்டிக் ப்ராப்பிங், டபுள் ப்ராப்பிங். இந்த வீடியோவில் நம்ம கொல்யூஷன் ரீசொல்யூஷன் இன் ஹேஷிங்கில் ஃபஸ்ட்டு ஒன் செப்பரேட் செயினிங் அப்படின்னா என்ன வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்பரேட் செயினிங்னா வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செயினிங் இஸ் ஏ ரீசொல்யூஷன் மெத்தட் இன் விச் செயினிங் ஆர் லிங்க் இஸ் allocated to shorten the key element when the hash address is calculated. hash வேல்யூவோட ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். hash வேல்யூ equal to key percentage டேபிள் சைஸ். இப்போ ஹேஷ் வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த கொலிஷன் ரீசொல்யூஷன் ஹேஷிங்கை நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ரீசொல்யூஷன் மெத்தட். அதுதான் ஆல்ரெடி நம்ம கொலிஷன் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு ஒரு ரீசொல்யூஷனாக இருக்கிறதுக்காக இந்த செப்பரேட் செயினிங் என்ற ஒரு டைப்பை இவங்க கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி கீ எலமெண்ட், சம் கீ எலமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. டேட்டா சைஸ் 7 கொடுத்துக்கிறாங்க. எப்பவுமே நம்ம வந்து 10ல் மட்டும் தான் சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 7ல் சால்வ் பண்ணுறோம். ஹேஷ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹேஷ் ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஹேஷ் வேல்யூ ஈக்குவல் டு கீ பர்சன்டேஜ் டேபிள் சைஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? ஹேஷ் ஃபஸ்ட் எலமெண்ட் 18 ஈக்குவல் டு 18 டிவைட் பை டேபிள் சைஸ் 7. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 18 7 2 7s are 14, தென் 4. நம்ம என்ன எழுதணும்? ரிமைண்டர் வேல்யூ தான் எழுதணும். அப்போ 4. தென் ஹேஷ் வேல்யூ 10 ஈக்குவல் டு 10 பர்சன்டேஜ் 7. அப்போ 10 1 7s are 7 பை 3. அப்போ 10க்கு ஆன்சர் வந்து 3. தென் ஹேஷ் வேல்யூ 65 ஈக்குவல் டு 65 பர்சன்டேஜ் 7. அப்போது 65 7 7s are 45 54. அப்போ 6 7s are 54 7 7s are then 8 7s are 63 remainder 2. அப்போ 65க்கு remainder 2. then hash value 51 equal to 51 modulus 7 equal to 51 7 வந்து பார்த்தீங்கன்னா 45. then 6 7s are 40 35 42. then remainder 1. Sorry, 7 7s are 49, remainder 2. then hash value 13 equal to 13 modulus 7 equal to 7 13. then 1 7s are 7 8 9 10 11 12 13. then 6. அப்போ ரிமைண்டர் 6. then ஹேஷ் டேபிள் வேல்யூ என்ன சொல்லியிருக்கா? 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஹேஷ் டேபிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் 0. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டேபிள் சைஸ் வந்து நம்மளுக்கு 7 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 வரைக்கும் கொடுக்க முடியும். அப்போ 0 1 2 3 4 5 தென் 6. இப்போ நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடலாம். தென் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4ல் வந்து 18 தென் நல் வேல்யூ, எதுக்கு மேலே கனெக்ஷன் இல்லை அதனால் நல். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 3ல் 10. தென் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 65 தென் கனெக்டட் வித் 51 தென் நல். தென் 6th வேல்யூவில் 13 தென் ஃபைனலி நல். டுடே டாபிக் வந்து என்ன பண்ணால் கொலிஷன் ரீசொல்யூஷன் ஹேஷிங்
இது வந்து ஹேஷிங்கோட அனதர் மெத்தடில் சால்வ் பண்ணோம். இதில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது, செப்பரேட் செயினிங் அண்ட் ஓப்பன் அட்ரஸிங். ஓப்பன் அட்ரஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ப்ராப்பிங், குவாட்ரட்டிக் ப்ராப்பிங், டபுள் ஹேஷிங். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் டேபிள் வேல்யூவை வச்சு நம்மளை சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஹேஷோட ஃபார்முலா என்ன? ஹேஷ் வேல்யூ ஈக்குவல் டு கீ மாடுலஸ் டேபிள் சைஸ். இப்போ வந்து நம்ம செப்பரேட் செயினிங் பார்த்தோம். செப்பரேட் செயினிங் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? ரீசொல்யூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு செயின் அண்ட் லிங்க் மாதிரி அலகேட்டட் பண்ணோம், ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், செயின் மாதிரி தானே நம்ம அலகேட்டட் பண்ணிக்கிறோம். தென் இதை வந்து ஹேஷ் அட்ரஸ் வச்சு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த முறை டேபிள் சைஸ் 7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10ல் தான் வந்து சால்வ் பண்ணிக்கிறோம். தென் டேபிள் சைஸ் 7 வச்சு ரிமைண்டர் வேல்யூவை நம்ம வச்சு ஆன்சரை சால்வ் பண்ணிக்கிறோம். டேபிள் சைஸ் 7ன்றதுனால 7ல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.